Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேத்ஸ் இன்சைட் சிலபஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். Sum 25. Evaluate integral 0 to pi by 2 root of sin x into cos power 5x dx. First step சொல்லுங்க. Let I which is equal to integral 0 to pi by 2 root of sin x into cos power 5x dx. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம்னாப்பா, இங்கே பாருங்கள், இன்டகிரல் 0 to pi by 2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸை அப்படியே வச்சுக்கோம். சரியா? இப்போ இந்த காஸ் பவர் 5xை நான் எழுத போகிறேன் அப்படின்னா காஸ் பவர் 4x இன்ட்டு காஸ் எக்ஸ்னு எழுதிக்க போகிறேன். டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. எதுக்காகனா நான் சப்ஸ்டியூஷன் போட போகிறேன். சரியா? அதாவது சைன் எக்ஸுக்கு நான் டி அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் வரும் இல்லையா? ஸோ சப்ஸ்டியூஷன் போகிறதுக்காக தான் இதை சேஞ்ச் பண்ணுறோம். உங்களுக்கு போடும் போது புரியும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், இந்த காஸ் பவர் 4xை நம்ம வந்து எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? இன்டகிரல் 0 to pi by 2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் காஸ் பவர் 4xை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரைட்டாப்பா? இந்த காஸ் பவர் 4xை காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். தென் இன்டூ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகேவா? புரியுதா இது? இப்போ இதில் பாருங்கள், காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்னு இருக்குது. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. என்ன சொல்லுங்கள்? ஐடென்டிட்டி காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் sin squared theta which is equal to 1. இதிலிருந்து எனக்கு cos squared theta என்னது? cos squared theta which is equal to இங்கே 1 இருக்குது. இந்த sin squared theta இந்த சைடில் போச்சுன்னா மைனஸ் sin squared thetaன்னு வந்துடும் இல்லையா? அப்போது இங்கே cos squared x இருக்குது, இங்கே cos squared theta இருக்குது. கரெக்டா? cos squared thetaவை 1 மைனஸ் sin squared thetaன்னு எழுதுறப்போ இந்த cos squared x எப்படி எழுதலாம்? நம்ம 1 மைனஸ் sin squared xன்னு எழுதலாம். ஜஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? தீட்டாக்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்குது. புரியுதாப்பா? அப்போது இந்த காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதா இது? சொல்லுங்கள். ஐ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi by 2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ்னு எழுத போகிறோம். ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது இன்டூ காஸ் எக்ஸு டிஎக்ஸு. ஓகேவா? இப்போ தான் நம்ம சப்ஸ்டியூஷனே போட போகிறோம். சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? டி அப்படின்னு சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். புட் டி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். சரியா? சப்ஸ்டியூஷன் போட்டால் என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டி அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்? இங்கே டிடி பை டிஎக்ஸ்னு ஆகிடும் இல்லையா? விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னப்பா வரும்? d by dx of sin x which is equal to என்னது? cos x. கரெக்டா? ஸோ இப்போ இங்கே நமக்கு cos x அப்படின்னு கிடச்சிரும். ஸோ dt which is equal to எனக்கு cos x into dx அப்படின்னு வந்துடும். அண்ட் dx பையில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். புரியுதா இது? அண்ட் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா டெஃபினட் இன்டெக்ரல், அதாவது இது எக்ஸோட லிமிட்ஸு. ஏன்னா இங்கே வேரியபிள் யார்? நமக்கு எக்ஸு. இப்போ லிமிட் கொடுத்துருக்குது யாரோட வேல்யூ? எக்ஸோட வேல்யூ. இந்த 0 வந்து லோவர் லிமிட்டு, பை பை 2 அப்படின்றது அப்பர் லிமிட்டு. பட் இங்கே நமக்கு டீயாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூஷன் போடுறோம். சைன் எக்ஸ்க்கு டி போடுறோம். அப்போ சைன் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் டி வந்துடும். இந்த காஸ் எக்ஸ் டிஎக்ஸு என்னது? டிடின்னு வந்துடும். இப்படி வரப்போ நமக்கு எல்லா வேரியபிளும் எப்படியே மாறிடுச்சு? டீயாக மாறிடும். அப்படி டீயாக மாறும்பொழுது இந்த லிமிட்டை நம்ம எழுதிடக்கூடாது. சரியா? இது எக்ஸோட லிமிட்டு. நம்ம டீக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், டீக்கும் சைன் எக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் இது தான். டி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். இங்கே பாருங்கள், டி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸோட லோவர் லிமிட்டு 0. ஸோ இங்கே எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன வரும்? புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 தென் டி விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? சைன் 0. சைன் 0 என்னப்பா? 0 தான் இல்லையா? அதே மாதிரி t which is equal to put x which is equal to xக்கு இங்கே pi by 2 இருக்குது. ஸோ நான் pi by 2 அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு t என்ன ஆகும்? t which is equal to sin pi by 2.
ஸோ சைன் பை பை டூவோட வேல்யூ என்னது 1. ஓகேவா? அப்போது நம்ம டீயாக சேஞ்ச் பண்ணும் பொழுது லோவர் லிமிட் 0 ஆகிடுது, அப்பர் லிமிட்டு 1 ஆகிடுது. கிளியராப்பா இது? இதில் பாருங்கள், நம்ம சைன் எக்ஸுக்கு பதிலாக டி போட போகிறோம். டி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு. அண்ட் தென் இந்த காஸ் எக்ஸு டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க என்ன மாறிடுவாங்க? டிடியாக மாறிடுவாங்க. ஓகேவா? காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் பதிலாக டிடி போட்டுருவோம். சைன் எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடுவோம்? டி போடுவோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், லிமிட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. லோவர் லிமிட் என்னது? 0 தான். அப்பர் லிமிட் வந்து 5/2 கிடையாது, 1. ஓகேவா? சொல்லுங்கள் இப்போ. I which is equal to integral 0 to 1 root t, கரெக்டா, into 1 minus t square whole square. இந்த cos x dx என்ன ஆயிடுச்சு? dt ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதுலேயும் நமக்கு தெரியும் root t னா என்னது? t பவர் 1/2 அப்படின்றது தான் மீனிங் இல்லையா? root t னா பவரில் 1/2 இருக்கதா அர்த்தம். ரூட் போட்டாலே பவரில் 1/2 இருக்கதா அர்த்தம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குது. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதுக்கு இதை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? which is equal to integral 0 to 1 t power 1/2. இதுக்கு என்ன ஃபார்முலா? a minus b whole square which is equal to a square plus b square minus 2ab. இப்போ இங்கே என்ன நமக்கு a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 தான், ப்ளஸ் b ஸ்கொயர், b வந்து t ஸ்கொயர், அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அப்போ என்ன வரும்? t பவர் 4ன்னு வந்துடும். சரியா? மைனஸ் 2 இன்ட்டு ab மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b. a 1, b வந்து t ஸ்கொயர், அப்போ 1 இன்ட்டு t ஸ்கொயர் t ஸ்கொயர். ஓகேவா? இன்ட்டு dt. புரியுதாப்பா இது? ஓகே, இப்போ சொல்லுங்கள், which is equal to integral 0 to 1. இப்போது இந்த t power 1/2 வந்து இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதாவது என்ன மீனிங் அதுக்கு? இது வந்து இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? t பவர் 1/2 இன்ட்டு 1 என்ன வரும்? t பவர் 1/2 தான் வரும் இல்லையா? சென்டரில் ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே t பவரில் 1/2 இருக்குது, இங்கே t பவரில் 4 இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது. சரியா? அப்போது t பவர் 1/2 ப்ளஸ் 4 ஆகிடும். அதாவது என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? a பவர் m இன்ட்டு a பவர் n விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. எக்ஸ்போனன்ட் ரூல். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, பேஸ் ரெண்டும் சேம், பவர் ரெண்டும் டிஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன பண்ணிப்போம்? நம்ம பேஸ் எடுத்து எழுதி பவர் எடுத்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா இந்த 1/2வையும் இந்த 4ஐயும் நம்ம ஆட் பண்ணிப்போம். சரியா? நெக்ஸ்ட் இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது, 2 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே t இருக்குது, இங்கே டி பேஸ். ஓகேவா? இது மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? இங்கேயும் 1/2 2வும் ஆட் ஆகிடும். ஓகேவா? அப்போ 1/2 ப்ளஸ் 2 இன்ட்டு டிடி. கரெக்டாப்பா? அதாவது இந்த இன்டெக்ரலும் டிடியும் இதில் உள்ள அத்தனை டேர்ம்ஸ்க்கும் சொந்தம். இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த 3 டேர்முக்குமே இந்த இன்டெக்ரலும் இந்த டிடியும் சொந்தம். இது வரைக்கும் புரியுதாப்பா? இங்கே பாருங்கள், இதில் பையில் 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பவரில் தான் இருக்குது. ஓகேவா? கீழே இல்லை. இப்போ சொல்லுங்கள், என்ன ஆன்சர் வரும்? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 t பவர் 1/2 ப்ளஸ் t பவர் 1 into 1 1 ப்ளஸ் 2 4s 8. ஸோ 1 + 8 என்ன வந்துடும்? 9 வந்துடும். பை 1 into 2 2. ஓகேவா? ஜஸ்ட்டு மேலே மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன், அவ்வளோதான். மைனஸ் 2 இன்ட்டு t பவர் இங்கே என்ன இருக்குது? 1 into 1 1 ப்ளஸ் 2 4. ஸோ 1 + 4 5, 5/2. ஓகேவா? dt. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணவே போகிறோம். சரியா? இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் எந்த ஃபார்மில் இருக்குது? இதில் 3 டேர்ம் இருக்குது. 3 எந்த ஃபார்மில் இருக்குது சொல்லுங்கள்? எக்ஸ் பவர் n அப்படின்ற ஃபார்மில் இருக்கா? அதாவது இன்டகிரல் x பவர் n dx which is equal to x பவர் n plus 1 by n plus 1 plus c. கரெக்டாப்பா? இந்த ஃபார்மில் தானே இருக்குது. எக்ஸ் பவர், இதுவும் எக்ஸ் பவர் n தான், இதுவும் எக்ஸ் பவர் n தான். எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் பதில் இங்கே டி இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரியா? அப்போ என்ன வரும் சொல்லுங்கள்? which is equal to
இன்டெகிரேட் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும், இது என்ன ஆகிடும், t பவரில் 1/2 + 1 வந்துடும். தென் பை 1/2 + 1 எழுதிடுவேன். ரைட்டா, சென்டரில் ப்ளஸ். அதே மாதிரி இது என்ன ஆகும், t பவரில் 9/2 + 1 பை 9/2 + 1 வந்துடும். கரெக்டா, இங்கே -2 இன்ட்டு t பவர் 5/2 + 1 பை 5/2 + 1 அப்படின்னு வந்துடும். கரெக்டாப்பா, லிமிட் என்னது 0 to 1, அதை நீங்கள் இங்கே எழுதிக்கணும், 0லேருந்து 1. ஓகேவா, இப்போ இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். பையில் 1 இருக்குதா, அர்த்தம் இங்கேயும் பையில் 1 இருக்குது, இதுலேயும் பையில் 1 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். சரியாப்பா, சொல்லுங்கள் என்ன வரும், t பவரில் 1 × 1 1 + 1 × 2 2, 3/2ன்னு வந்துருமா. ஸோ 3/2 பை 3/2. ஓகேவா, சென்டரில் ப்ளஸ்ஸு. இங்கே அதே மாதிரி t பவரில் என்ன இருக்குது, 1 × 9 9 + 1 2 is 2, 11/2 இருக்குது. சரியா, t பவரில் 11/2 இருக்குது பை 11/2. கரெக்டா, தென் மைனஸ் இன்ட்டு 2. இங்கே பாருங்கள், 1 × 5 5, 5 + 2 7/2. இப்போ t பவர் 7/2 பை இங்கே 7/2 இருக்குது. ஓகேவா, இன்னும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணல, 0 to 1 அப்படியே தான் இருக்குது. ஓகேவா, இப்போ சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். இப்போது I which is equal to, இங்கே இதில் பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணணும், தென் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணணும். இங்கே 0 தான் இருக்குது லோவர் லிமிட்டில். அப்போ நம்ம 0 போடும்போது இது வந்து ஃபுல்லாக 0 ஆகிடும், இது என்ன ஆகிடும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். சரியா, ஸோ நமக்கு வந்து லோவர் லிமிட்டு ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன, ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட் போட்டு தான் மைனஸ் லோவர் லிமிட் போடுவோம். இங்கே லோவர் லிமிட்டு போட்டால் 0 வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ 1 மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், நம்ம இங்கே 1 போட்டோன்னா என்ன வரும், 1 power 3/2. 1 power 3/2 என்னது 1 தான். ஓகேவா, இப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இங்கே 1/3/2 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 1/11/2 அப்படின்னு வந்துடும். இங்கே -2 × 1/7/2ன்னு வந்துடும். அவ்வளோதான். லோவர் லிமிட் போட்டது என்ன வந்துடும், மைனஸ் போட்டு லோவர் லிமிட் எழுதுவோம். ஸோ 0 வந்துடும், அதனால் நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா, இப்போ சொல்லுங்கள் இது எப்படி எழுதலாம். இந்த இங்கே பாருங்களா, இந்த 2 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மேலே போயிடும், அப்போ 2/3 அப்படின்னு வந்துடும். சரியா, ப்ளஸ் இந்த 2 மேலே போச்சுன்னா 2/11. நெக்ஸ்ட்டு -2, இந்த 2 டினாமினேட்டரில் இருக்குது, மேலே வந்துடும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன வந்துடும், டினாமினேட்டர் தான் நியூமரேட்டர் இது. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணாதீங்க, இந்த 2 வந்து மேலே வந்துடும். 2/7 இங்கே இன்டூவில் இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும், 2 × 11 22 ப்ளஸ் 3 2 6 பை 33ன்னு வந்துடும். ரைட்டா, மைனஸ் 2 × 2 4 4/7 இது. ஓகேவா, தென் இது எப்படி எழுதுவோம் நம்ம, 22 + 6 28 பை 33 மைனஸ் 4/7. கரெக்டாக, இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக, இப்போ சொல்லுங்கள் என்ன வரும், which is equal to 28 × 7, 8 7s are 56, remaining 5, 2 7s are 14, 14 + 5 19. ஸோ 196ன்னு வந்துடுது. சென்டரில் மைனஸு 33 × 4 என்ன வரும், 3 was 12, 2 remaining 1, 12 13 132 வருது. சரியா, பை 33 × 7 என்ன வரும், 3 7s are 21, remaining 2 21, அதோட 2 ஆட் பண்ணோன்னா என்ன வரும் 23. ஸோ 231. இப்போ 196லேருந்து 132 மைனஸ் பண்ணுங்கள். 196லேருந்து 132 மைனஸ் பண்ணுறோம், என்ன வரும் 4 6 64 வருது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 64/231. இதுதான் நம்மளுடைய ஐ. ஓகேவா, டெஃபினட் இன்டெக்ரல். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா.